எல்லாருக்குமே வணக்கம். ஜியோ இப்போ வந்து அவங்களுடைய ரீசார்ஜ் பிளான்ஸோட அமௌண்ட்டை வந்து இப்போ ஏற்றிட்டாங்க. ஸோ என்னடா ஜியோ மட்டும் ஏற்றிருக்காங்க, இன்னும் ஏர்டெல் எதுவும் பண்ணாமல் இருக்காங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஸோ அவங்களுமே வந்து அவங்க ரேட்டை வந்து ஏற்றிட்டாங்க. ஸோ அந்த ரேட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இணையதளத்தில் வந்து விட்டுட்டாங்க அஃபீஷியலாக. ஸோ இந்த மாதிரி ரேட்டு வந்து இந்தந்த பிளானுக்கு பதிலாக என்னென்ன அமௌண்ட்டில் தான் இனிமேல் வந்து ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்ற போல் வந்து அவங்களுடைய இதை வந்து வெளியே விட்டுட்டாங்க. இது எப்போலேருந்து அமலுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர்ற ஜூலை 3ஆம் தேதியிலேருந்து, ஸோ திங்கக்கிழமை தான் 1ஆம் தேதி, அப்போ வர்ற புதன்கிழமைலேருந்து ஜூலை 3ஆம் தேதியிலேருந்து இந்த பிளான்ஸ் எல்லாமே வந்து அமலுக்கு வருது. இனிமேல் ரீசார்ஜ் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து நீங்கள் எப்போயுமே வந்து ஒரு 239 ரூபாய்க்கு வந்து ஜியோவில் ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இனிமேல் வந்து நீங்கள் 300 ரூபாய்க்கு வந்து ரீசார்ஜ் பண்ணணும். ஸோ அதே நீங்கள் வந்து 299 ரூபாய்க்கு வந்து நீங்கள் ஏர்டெல்லில் ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள்லாம் வந்து இப்போ 350 ரூபாய்க்கு வந்து ரீசார்ஜ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி 20 ரூபாலேருந்து 50 ரூபா வரைக்கும் ரேட்டு வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. குறைஞ்சபட்சம் 20 ரூபாலேருந்து ரேட்டு ஏற்றிருக்காங்க. அதிகபட்சம் 50 ரூபா வரைக்கும் ரேட்டு ஏற்றி அதை முடிச்சிருக்கிறாங்க. இதில் ஜியோக்காரங்க வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, மினிமம் வந்து 2 ஜிபிலேருந்து 2 ஜிபிக்கு மேலே நெட்டு, ஒரு நாள் டேட்டா வந்து 2 ஜிபிலேருந்து 2 ஜிபிக்கு மேலே இருக்கிற மாதிரி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அன்லிமிட்டெட் 5G வந்து கிடைக்கும். நீங்கள் 2 ஜிபிக்கு கீழே 1.5 ஜிபி 1 ஜிபி இந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 4G நெட்டு மட்டும் தான் கிடைக்கும். அன்லிமிட்டெட் 5G நெட்டு வந்து கிடைக்காது அப்படின்னு வந்து ஜியோ தரப்புலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இப்போ 5G வந்து அன்லிமிட்டடாக வந்து 2 ஜிபி 2 ஜிபிக்கு மேலே பெர் டேக்கு வந்து டேட்டா யூஸ் பண்ணுறவங்க அந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ணாங்க அப்படின்னா அன்லிமிட்டட் 5G வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஓகே. இதில் வந்து ஒரு உண்மையை சொல்லணும். என்னன்னா, என்னோடய வீட்டில் 4Gயே ஒழுங்காக கிடைக்கிறது இல்லை. ஜியோவுக்கு நான் ரீசார்ஜே பண்ணுறது கிடையாது. ஏன்னா ஜியோவில் வந்து அந்தளவுக்கு என் வீட்டுக்குள்ளே அந்தளவுக்கு சிக்னலே கிடைக்கிறது இல்லை. வீட்டுக்கு வெளியே போகணும். வீட்டுக்கு வெளியே ஒரு 100 மீட்டருக்கு அங்கிட்டு போனால் மட்டும்தான் ஜியோவிலேருந்து 4G டவராவது எனக்கு கிடைக்கும். அது மூலமாக தான் நான் வந்து இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ண முடியும். அதுக்காண்டி நான் ஒவ்வொரு நேரமும் வந்து செல்லை யூஸ் பண்ணும் போதெல்லாம் நான் வீட்டுக்கு வெளியே 100 அடி தூரம் போய் நின்று நடுராத்திரி 12 1 மணிக்கெல்லாம் போய் நின்னோம் அப்படின்னா என்னை நாய் துரத்திடும். வீட்டுக்குள்ளே இருக்கும்போது 4G நெட்டு கூட கிடைக்கல. ஸோ அந்த மாதிரி 5G நெட்டை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல. ஏன்னா ஜியோ இப்போ யூசர்ஸ் அதிகமாக அவங்களுடைய சிக்னல், அந்த இன்டர்நெட் ஸ்பீடு அப்படின்றது எதுவுமே சரியில்லை. நீங்கள் ஒரு ஜியோ யூசர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சிட்டியை விட்டு வெளியில் எங்கேயாவது அவுட்டரில் இந்த மாதிரி வில்லேஜில் இந்த மாதிரி நீங்கள் வந்து இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜியோ டவர் கரெக்டாக கிடைக்குதா, 4G அண்ட் அன்லிமிட்டட் 5G நெட்டெல்லாம் சொல்கிறாங்க, அது எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பராக ஸ்பீடாக கரெக்டாக கிடைக்குதா அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நானுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஏர்டெல்லை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல விஷயங்க. எந்த இடத்துக்கு போனாலுமே வந்து 5G அன்லிமிட்டட் கிடைக்காட்டினாலுமே 4G நெட்டு வந்து ஒழுங்காக கிடைக்குது. ஸோ அந்த ஜியோவில் பார்த்தீங்கன்னா அப்படியே யூடியூப் வீடியோ பார்த்தா கூட அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். அதை கம்பேர் பண்ணையில் நம்ம ஏர்டெல் போகிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காண்டி எல்லாருமே வந்து ஏர்டெல் மாறிடுங்க, ஜியோ வேண்டாம் அப்படின்னு நான் சொல்ல வரல. உங்களுக்கு எது பெனிஃபிட்டாக இருக்குது, உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குதோ நீங்கள் அதுலேயே வந்து இருங்க. எந்த நெட்வொர்க்கும் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஸோ உங்களுக்கு வந்து சிக்னல் சரியாக கிடைக்கல அப்படின்னா மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். மித்தபடி ப்ரைஸ் ஏற்றிட்டாங்க அப்படின்றதுக்காண்டி எந்த நெட்வொர்க்குமே சேஞ்ச் பண்ணாதீங்க. ஏன்னா எல்லா நெட்வொர்க்குமே வந்து இப்போ அடுத்தடுத்து ப்ரைஸ் வந்து ஏற்ற போகிறாங்க. இப்போதைக்கு இவங்க 2 பேரும் ஏற்றிருக்காங்க. இன்னும் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா இந்த வோடாஃபோன் ஐடியா அப்புறம் இந்த பிஎஸ்என்எல் இதெல்லாம் வந்து ரேட்டு ஏற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க, இன்னுமே தான் வரும். ஓகே, இந்த ஜியோவை பற்றின ஒரு ஹிஸ்டோரி வந்து நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து என்னடா ஜியோவில் வந்து நெட்டே கிடைக்கல, நெட்டில் வந்து ஸ்பீடே இல்லை, ஸோ 4Gயே ஒழுங்காக கிடைக்க மாட்டேங்குது, இதில் அன்லிமிட்டட் 5G வேறையா, அந்த 5Gயுமே நான் யூஸ் பண்ணதே கிடையாது அப்படின்ற போலலாம் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நிறைய பேர் வந்து என்னடா ஜியோக்காரன் திடீர்னு வந்து இப்படி ரேட்டை கூட்டிட்டான், ஃப்ரீயாக தான் முதல்ல விட்டுருந்தான், அதுக்கப்புறம் ஒரு அமௌண்ட் வச்சான், இப்போ வந்து அமௌண்ட்டை கூட்டுறான், இதுக்கு எதுக்கடா நீ ஃப்ரீயாக கொடுக்கணும், எதுக்கடா அமௌண்ட்டு கொண்டு வரணும், இப்போ ஏன்டா அமௌண்ட்டை கூட்டுற, அப்போ நீயும் டேரெக்டாக வந்தோடனே அமௌண்ட்டுக்கே விட்டுருக்கலாம்லடா அப்படின்ற போல் ஜியோவை நிறைய பேர் திட்டுவீங்க. ஆனால் இந்த இடத்துல எல்லாருமே ஜியோவுக்கு வந்து ஒரு நன்றி சொல்லணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எதுக்காண்டி நன்றி சொல்லணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? ஸோ நீங்களே யோசிச்சு பாருங்கள். இதுக்கு முன்னாடி இந்த ஜியோ அப்படின்ற இந்த நெட்வொர்க் வர்றதுக்கு முன்னாடி இந்த ஏர்டெல், வோடாஃபோன், டொக்கோமோ, ஐடியா இவங்க எல்லாருமே இருந்தாங்க, ஏர்செல் முதற்கொண்டு. ஜியோ வர்றதுக்கு முன்னாடி அவங்களுடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இதை விட தாறுமாறாக இருக்கும். ஸோ நம்மலாம் வந்து ரீசார்ஜ் பண்ணணும், பேசுகிறதுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா ஒரு செகண்டுக்கு 1 பைசா, ஒரு நிமிஷத்துக்கு 1 ரூபா இப்படின்னு வந்து ப்ரைஸ் வச்சுருந்தாங்க. நம்ம ஒரு 50 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணோன்னு வைங்களேன், ஒரு மணி நேரம், ஒரு 1.5 மணி நேரம் பேசினோம்னா அந்த காசு முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெட்டு வெறும் 3G நெட்டு. இப்போ தான் 4G 5Gலாம் வந்துருக்குது. 3G நெட்டு தான் அதுக்கு முன்னாடி இருந்தது. அந்த 3G நெட்டையே 1 ஜிபியை வந்து நான் 200 ரூபாய் 250 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ண காலமெல்லாம் போயிடுச்சு. இப்போ
அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா 1 GB 3G நெட்டை நான் ரூ. 200 250 இந்த மாதிரி ரேட்லலாம் ரீசார்ஜ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கான வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா 30 நாள். அந்த 30 நாளுமே அந்த 1 GB பத்துமான்னு கேட்டிங்கன்னா பத்தாது. ஏன்னா இப்போ ஒரு நாளைக்கு 2 GB 4G டேட்டா கொடுத்துமே யாருக்கும் பத்த மாட்டேங்கி. அப்போ 30 நாளைக்கு 1 GB 3G டேட்டா தான் அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதுக்கான ப்ரைஸும் வந்து ரூ. 200 அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். ஸோ அப்போலலாம் பார்த்தீங்கன்னா நான் 1 GB ரீசார்ஜ் பண்ணுவேன். ஒரு 5 நாள்லேயே அந்த 1 GB காலி ஆயிரும். நான் என்ன பண்ணுவேன்னா உடனே நெட்டை ஆன் பண்ணுவேன். ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் என்ன ஏதுன்னு பார்ப்பேன். நோட்டிஃபிகேஷன் வருதா, எதுவும் யாராவது மெசேஜ் பண்ணியிருக்காங்களா, பதிலுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். அவ்வளோதான், நெட்டை உடனே ஆஃப் பண்ணி வச்சுருவேன். அந்த மாதிரி ஆஃப் பண்ணி வச்சுமே என்னோட கை சும்மா இருக்காது. சும்மா இன்னும் ஒரு 1/2 GB இருக்குல்ல, இன்னும் ஒரு 700 MB இருக்குல்லன்ட்டு சும்மா ஏதாவது ஒரு டிக்டாக் வீடியோ பார்க்க, யூடியூப்பில் போய் ஏதாவது ஒன்று பார்க்க. ஸோ இந்த மாதிரி பார்த்து பார்த்து அது ஒரு 4-5 நாள்லேயே அந்த 1 GB காலி ஆயிரும். அடுத்து நான் ஒரு 1 GB ஏற்றணும்னா மறுபடியும் ரூ. 200 கொடுக்கணும். அப்போ 5 நாளைக்கு ஒரு தடவை ரூ. 200 நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணுறோம் நெட்டுக்கு மட்டும் தனியாக 1 GBக்கு அப்படின்னா, அப்போ அதையே நீங்கள் வந்து 30 நாள் கணக்கு பண்ணி பாருங்கள். ரூ. 1000 மேலே ரூ. 1200 வரைக்கும் நம்ம நெட்டுக்கு மட்டுமே ஒரு மாதத்துக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணணும். அதுவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரூ. 1200 ரீசார்ஜ் பண்ணாலுமே உங்களுக்கு 6 GB இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இப்போ உள்ள ப்ரைஸு ஏற்றுனது ஒரு விஷயமே கிடையாதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். ஏன்னா ஜியோ எப்போ உள்ளே வந்தாங்களோ அதுலேருந்து ஏர்செல் அவ்வளோதான் துண்டை போட்டுட்டு காணாமல் போயிட்டாங்க. ஸோ இப்போ அந்த வோடாஃபோன் ஐடியா வந்து ஒன்றா ஜாயின் பண்ணி பிஏ அப்படின்னு வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ பிஎஸ்என்எல் அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் இருக்குது. அது கவர்மெண்ட் நெட்வொர்க்கு. ஸோ அது வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏர்டெல் வந்து போயிடக்கூடாது, ஜியோ வந்துருச்சா, அப்போ ஜியோக்கு ஏற்ற மாதிரியே நம்மளும் மூவ் பண்ணி போவோம் அப்படின்னு ஏர்டெல் இன்ன வரைக்குமே இருக்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஏர்டெல் தான் வேணும்னு இருக்காங்கன்னா அவங்களுக்காண்டியே நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். போகிறவங்க போகட்டும், இருக்கிறவங்க இருக்கட்டும், இருக்கிறவங்கள நம்ம பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு வந்து ஏர்டெல்காரங்க இந்த ஒரு கான்செப்டில் வந்து அவங்களுடைய நெட்வொர்க்கை வந்து மூவ் பண்ணி கண்டினியூ பண்ணி போயிட்டுருக்காங்க. அந்த காலத்தில் 3G நெட்டு 1 GBயே வந்து நம்ம ரூ. 200 250 ரீசார்ஜ் பண்ணுற அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஜியோ அப்படின்னு உள்ளே வந்துச்சு. அது வரும்போதே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு சொல்லி தான் உள்ளே வந்தாங்க. உண்மையிலேயே அவங்க சொன்ன மாதிரி இப்போ இந்த 2024 டிஜிட்டல் இந்தியாவாக தாங்க இருக்குது. இதுக்கான காரணம் ஜியோ தான். ஸ்டார்டிங்கில் அவங்க 4G நெட்டு வந்து நாங்கள் அன்லிமிட்டடாக ஃப்ரீயாக கொடுக்குறோம், வாய்ஸ் காலும் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோன்னு உள்ளே வந்தாங்க. அதை பார்த்து ஏர்டெலும் உடனே என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுடைய ப்ரைஸ் எல்லாத்தையுமே வந்து குறைச்சிட்டாங்க. அவங்களுமே வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அவங்க ஃப்ரீயாக எதையுமே கொடுக்கல, பட் ஆனால் ப்ரைஸை வந்து குறைச்சிட்டாங்க, பெனிஃபிட் அதிகமாக கொடுத்தாங்க. ஜியோ வந்து எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்தாங்க. வாய்ஸ் கால் ஃப்ரீ, நெட்டு அன்லிமிட்டட், 4G நெட்டு எல்லாமே ஃப்ரீ. ஆனால் ஏர்டெல் வந்து என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு அன்லிமிட்டட் கால் வந்து ஃப்ரீ, உங்களுக்கு வந்து நாங்கள் டெய்லி வந்து ஒரு 4G நெட்டு வந்து கொடுக்குறோம் அப்படின்ற போல். அப்போ தான் அவங்க 4Gக்கே வந்து அப்கிரேட் ஆனாங்க. 3Gலேருந்து 4Gக்கே அந்த சமயம் ஜியோ உள்ளே வந்த சமயம் தான் 3Gலேருந்து 4Gக்கே வந்து அவங்க அப்கிரேட் ஆக ஆரம்பித்தாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஜியோவில் 5G வந்ததை பார்த்து தான் ஏர்டெலுமே வந்து 5Gக்கு வந்து இப்போ மூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ அந்தளவுக்கு வந்து 5G நெட்டு கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா 5Gன்னு ஃபோனில் காட்டும். ஆனால் 5G நெட்டு வந்து யாருக்கும் எடுக்கிறதில்ல. 4Gயில் தான் வந்து படம் எதாவது டவுன்லோட் பண்ணிங்கன்னா 4Gயில் தான் உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகும். ஆனால் நெட்டு மேலே பார்த்தீங்கன்னா அதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா 5Gன்னு தான் காட்டும். உண்மையிலேயே ஜியோ வந்ததுனால டிஜிட்டல் இந்தியாவாகவே கண்டிப்பான முறையில் மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ 1 வயசு 2 வயசு குழந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கிறாங்க. இப்படி செல்லை பார்த்துக்கிட்டே தான் வந்து சாப்பிட்றாங்க, செல்லை பார்த்துக்கிட்டே தான் எனி டைம் இருக்கிறாங்க. ஸோ அவங்க கையிலெல்லாம் வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வர்றதுக்கான காரணம் என்ன? ஸோ இப்போ உங்களுக்கு நெட்டு எதுவுமே கிடையாது. முந்தைய காலம் மாதிரி 1 GB நெட்டு வந்து உங்களுக்கு ரூ. 200 300 அப்படின்னு ப்ரைஸ் பண்ணால், ஸோ நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் யாராவது வாங்கியிருப்பீங்களா? ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி என்ன பண்ண, அதுக்கு ரீசார்ஜ் மாதம் மாதம் நம்ம ரூ. 1000 2000 நெட்டு மட்டும் தனியாக போடணுமே, அது எப்படி போட முடியும்? செல்லு கூட 10,000 வாங்கிடலாம். மாதம் ரூ. 2000 நெட்டுக்கு மட்டும் ரீசார்ஜ்னா கண்டிப்பான முறையில் யாருமே அது பண்ண மாட்டாங்க. அப்படின்ற பட்சத்தில் இந்த ஸ்மார்ட் ஃபோனை யாரும் வாங்க மாட்டாங்க. அப்போ ஜியோ வந்ததுனால அவங்க அன்லிமிட்டட் நெட்டுன்னு சொன்னதுனால தான் நிறைய பேர் வந்து ஸ்மார்ட் ஃபோனே வாங்க ஆரம்பித்தாங்க. இப்போயுமே பாருங்கள், ஸோ அந்த காலத்தெல்லாம் தாண்டி இப்போ என்ன நடக்குது, நீங்கள் ஒரு ரூ. 239 ரீசார்ஜ் பண்ணால் கூட உங்களுக்கு டெய்லி 1.5 GB நெட்டு அன்லிமிட்டட் வாய்ஸ் காலு. இப்போ அதுவே ஏர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரூ. 299 ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா 2 GB டெய்லி நெட்டு 4G நெட்டு, அது போக உங்களுக்கு அன்லிமிட்டட் 5G, அது போக உங்களுக்கு அன்லிமிட்டட் வாய்ஸ் காலு. இது எல்லாமே அந்த ரூ. 300 அடங்குது. அப்படிங்கும்போது உங்களுக்கு டெய்லி 2 GB கொடுக்குறாங்க. அது போக நீங்கள் வெளியே எங்கேயாவது போனீங்கன்னா உங்களுக்கு 5G சிக்னல் கிடைக்கிற இடத்துல உங்களுக்கு அன்லிமிட்டட் 5G நெட் வேறு கிடைக்குது, அன்லிமிட்டட் வாய்ஸ் கால் வேறு கிடைக்குது. இது எல்லாமே இந்த ரூ. 300 அடங்குது. அப்படிங்க போய் தான் நிறைய பேர் ஸ்மார்ட் ஃபோன் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் வாங்கிட்டீங்க. இதை பார்த்து நிறைய கடைக்காரங்க என்ன செஞ்சுட்டாங்க,
பேடிஎம், ஃபோன்பே, கூகுள் பே அப்படின்னு கியூஆர் கோடு வந்து அவங்க கடையில் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்போ எல்லார் கையிலையுமே ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. எல்லாருக்கிட்டையுமே நெட்டு வந்து அந்த அளவுக்கு கொட்டி கிடக்குது. சில பேர் வந்து எனக்கு 2 ஜிபி நெட்டு, ஆனால் நான் வந்து ஒரு 500 எம்பி தான் யூஸ் பண்ணுவேன், 1.5 ஜிபி டெய்லி வேஸ்ட்டாக போகும் அப்படின்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் எல்லார் கையிலையும் வந்துருச்சு. நெட்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், வேணான்னா அது க்ளோஸ் ஆயிரும். ஸோ நமக்கு வந்து நெட்டு பத்தலை அப்படின்னா நம்ம 5G கிடைக்கிற இடத்துல போய் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே 5G நம்ம ஏரியாவில் கிடைக்கல அப்படின்னா கூட டேட்டாக்குன்னே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ரைஸ் வந்து வச்சுருக்குறாங்க டாப்அப் பண்ணுற மாதிரி. உங்களுக்கு ஒரு 6 ஜிபி வேணும்னா ரூ. 60, ரூ. 80 ரீசார்ஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு 12 ஜிபி வேணுமா ரூ. 150 ரீசார்ஜ் பண்ணுங்கள். அதுவே உங்களுக்கு ஒரு நாளைக்கு 15 ஜிபி வேணுமா, 30 ஜிபி வேணுமா, ரூ. 250 300 ரீசார்ஜ் பண்ணுங்க அப்படின்ற போல் டேட்டாக்குன்னே தனியாக ஒரு ரீசார்ஜை கொண்டு வந்துட்டாங்க. முதல்லலாம் பார்த்தீங்கன்னா 1 ஜிபி நெட்டை ரூ. 200 கொடுத்த ஏர்டெல்காரன் இப்போ 15 ஜிபி நெட்டை ரூ. 300 கொடுக்குறான். ஸோ இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. இது எல்லாமே ஜியோ வந்ததுனால தான். ஜியோ வரல அப்படின்னா இந்த இது எதுவுமே மாறி இருக்காது. ஸோ இந்த கூகுள் பே எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ எல்லார் கையிலையும் ஸ்மார்ட் ஃபோன் வந்ததுனால தான் கூகுள் பே அப்படின்னு புதுசாகவே இங்கே கொண்டு வந்தாங்க. ஸோ அப்போனா யோசிச்சு பாருங்கள். ஸோ ஜியோ வந்ததுனால தான் உண்மையிலேயே ரியலி டிஜிட்டல் இந்தியாவாக மாறி இருக்குது. ஸோ இந்த விஷயத்தில் ஜியோவுக்கு வந்து இந்த இடத்துல எல்லாருமே நன்றி சொல்லி தான் ஆகணும். ஜியோ வரலைன்னு வைங்களேன், அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் இப்போ வரைக்குமே நமக்கு 1 ஜிபி நெட்டு ரூ. 400 500 தான் இந்த வரைக்கும் ப்ரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜியோ வந்ததுனால இப்போ பரவாயில்ல. ஏதோ இப்போ நம்ம ரூ. 300 பண்ணுறவங்க கூட ரூ. 50 சேர்த்து ரூ. 350 பண்ண போகிறோம், அவ்வளோதான். அதே அந்த காலகட்டத்தில் உள்ள ப்ரைஸு அப்படியே இப்போ வந்துருந்துச்சு அப்படின்னா நினச்சி பாருங்கள், ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போ சம்பளம் கம்மி, நமக்கு வந்து விலைவாசிலாம் ஏறுது, ஆனால் சம்பளம் ஏற மாட்டேங்குது. உண்மையிலேயே ஜியோனால தான் டிஜிட்டல் இந்தியாவாக இந்த 2024 இப்போ எல்லாருமே இருக்கிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஏர்டெல், ஜியோ இந்த 2 நெட்வொர்க்லேயுமே ப்ரைஸ் என்னென்ன பிளானுக்கெலாம் வந்து ப்ரைஸ் வந்து ஏற்றிருக்காங்க, அதை பற்றி சொல்லலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த வீடியோ முடிய போது. ஸோ அந்த வீடியோ முடிகிற கேப்பில் வந்து அந்தந்த நெட்வொர்க்கான ப்ரைஸ் டீட்டெயிலை வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து போட்டுடுறேன். ஸோ அதை நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் ஒவ்வொன்றா சொன்னேன் அப்படின்னா வீடியோ லென்த் ஆகிக்கிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் பாஸ் பண்ணி என்னென்ன பிளானுக்கு என்னென்ன ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா, நான் சொன்ன விஷயங்கள்லாம் உண்மை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவுடன் சந்திக்கலாம்.